பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி அடுத்தது நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குடிசையில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போதைக்கு பொன்னிக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம் யார் சந்தேகப்படுறதுனே புரியலையே. இந்த சுந்தரம் ஒரு பக்கம் பொண்ணுங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான். ஆனால் இவன் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பானா அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா இவனுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல அப்படி என்ன ஆதாயம் இருக்க போகுது. ஆனால் பிரீத்தி தான் கல்யாணத்தை நிப்பாட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரீத்தியே அவள் கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிறதுல என்ன ஆதாயம் இருக்குது? ஒருவேளை பிரீத்தி நினச்ச மாதிரி சக்திகிட்ட சொத்து இல்லைங்கிறதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டினாளா? ஆனால் எல்லாரும் நம்ம மேலே பழி போகிறாங்க. ஏன்? அது இல்லாமல் சுந்தரம் வேற இப்போது பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு நம்மளை துரத்த பார்க்குறாரு. இந்த வீட்லேயே நம்மளை அதிகமாக துரத்த நினைக்கிறது சுந்தரம் தான். அப்போது சுந்தரத்துக்கு தான் இதில் ஆதாயம் இருக்கா, இல்லை சுந்தரத்தை பற்றின விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சுந்தரம் அவருடைய சுயநலத்துக்காக நம்மளை இந்த வீட்டோட துரத்த நினைக்கிறாரா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அம்மா, நீ தாம்மா எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஏன் அறிவுக்கு எனக்கு கொஞ்சம் திறந்து வைமா. நான் பார்க்கும்போது எனக்கு எல்லார் மேலேயுமே சந்தேகமாக இருக்குது. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் இப்போது 90 நாளைக்குள்ளே நான் என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன் அப்படின்னு நான் சபதம் போட்டிருக்கேம்மா. அதில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதோட சக்தி எது யார் பேசினாலுமே அப்படியே எனக்கு என்னன்னு இருக்காம்மா. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பொன்னி. பொன்னி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் டக்குன்னு மேலே வராரு. பொன்னி, பொன்னி என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க, மாமா இங்கே இருக்க மாமா. என்னம்மா காலையிலேயே மூடிவிட்டா இருக்கியா அப்படின்னு கேட்க, என்னம்மா பண்ணுறது, என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு மாமா அப்படின்னு பொன்னி சொல்ல, ஏம்மா இப்பெல்லாம் பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத நான் நம்புறேன்மா அப்படின்னு சொல்ல, நீங்கள் மட்டும் நம்பினா போதுமாம்மா. இந்த வீட்டில் காலையில் சுந்தரண்ணன் என்கிட்ட விவாகரத்து பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து கேட்குறாரு. ஆனால் அந்த இடத்துல சக்தி இருந்தும் கூட ஒரு வார்த்தை எனக்காக பேசலையேம்மாம்மா. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. அவன் மேலே பழி சொல்லியிருக்கீங்க, அந்த பழியை நிரூபிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு எங்களுக்குள்ளே விவாகரத்து தரதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை எனக்காக பேசியிருந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமா. ஆனால் சக்தி பேசலை பார்த்தீங்களா? நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறீங்க சக்தி நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு, என் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை மாமா. நான் அந்த இடத்துலையே உடஞ்சி போயிட்டேன். 3வது மனுஷன் அவர் என்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணுறாரு. ஆனால் கட்டின புருஷன் சொல்கிற சக்தி அமைதியாக உட்காந்துருக்கான். எப்படி மாமா என்னை ஏற்றுக்க சொல்கிறீங்க அவரை அப்படின்னு சொல்ல, சந்திரசேகருக்கு செருப்பு கொண்டு அடித்த மாதிரி இருக்குது. பொன்னி கேட்கறதுல இன்னும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சந்திரசேகருடைய மனசாட்சி அவரை குத்துது. சரிதாம்மா, நான் அவனை பற்றி பேச வந்தது ரொம்ப தப்பு தான். என் பிள்ளையாவே இருந்தாலும் கண்டிப்பாக அவன் பண்ண தப்பு தாம்மா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவன் ஏன் அதை புரிஞ்சிக்காமல் எதுக்காக தயங்குறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்புறமாம்மா நான் மட்டும் என்னம்மா பண்ண முடியும்? நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்குள்ளேயும் ஆசை பாசம் இருக்காதா? தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தனக்கு உரியவங்க தனக்கு உதவி பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் எதிர்பார்க்குறது தப்பா மாமா அப்படின்னு கேட்க, சந்திரசேகரில் எதுவும் பேச முடியாமல், சரிம்மா நீ கேட்குற கேள்வி என்ன, ஒன்றும் செருப்பு ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்குது. நீ கேட்குறது எதிர்பார்க்குறது எல்லாமே 100க்கு 100 சரிம்மா. நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கீழே இறங்கி போகிறாரு. சந்திரசேகர் இறங்கி போனோடனே பொன்னியும் கீழே இறங்கி போகிறாங்க. பொன்னி போகிறத பார்த்த சுந்தரம் அவசரமாக ஒரு கால் பேசணும்னு சொல்லி மேலே போகிறாரு. அப்படி அவர் போகிறத பொன்னி கீழே இறங்கும்போது பார்த்துறாங்க. எதுக்காக இவர் இவ்வளோ அவசரமாக மேலே போகிறாரு? ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாரா மேலே குடிசையில் அப்படின்னு சொல்லி பொன்னியும் மேலே போகிறாங்க. சுந்தரம் அங்கே போயிட்டு யாருமே இல்லைங்கிறத பார்த்துட்டு ஃபோன் பேசுகிறாங்க. சொல்லு உஷா, என்னம்மா காலையிலே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்னென்னாச்சு அங்கே, நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களான்னு கேட்க, உஷா நீ சொன்னது மட்டும் இல்லைம்மா, இங்கே நீ சொன்னதை தாண்டி அண்ணன் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கேன். என்ன அண்ணன் அப்படின்னு சொல்ல, உடனே சுந்தரம் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாரு. இல்லைம்மா, இன்னைக்கு காலையிலேயே ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணி அதில் பொன்னிக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அதில் பொன்னியை கையெழுத்து போட சொன்னேன். பொன்னி முதல்ல போடுறதுக்கு தயங்கினா. ஏன் எதுக்குன்னு கேட்டா, நீ தானே சபதம் போட்ட இது மாதிரி சீக்கிரமாகவே இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன்னு சொல்லி. அப்படி நிரூபிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும்
அதோட சக்தியை விவாகரத்து பண்ணிடுறேன்னு சொல்லி எழுதியிருக்கேன், கையெழுத்தை போடுன்னு சொன்னேன். அந்த இடத்துல யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. அதனால் அவளும் வேறு வழியே இல்லாமல் 90 நாளைக்குள்ளே நான் கண்டுபிடிச்சி என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நிரூபிச்சிடுவேன், இல்லை அப்படின்னா நான் விவாகரத்து பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லி அவளும் சைன் போட்டாமா அப்படின்னு சொல்ல உஷாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அண்ணா சூப்பர்ண்ணே, வேறு லெவலில் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உஷா கேட்குறாங்க, அண்ணன் அவள் 90 நாளுக்குள்ளே எதனா உண்மையை கண்டுபிடிப்பாளா அப்படின்னு கேட்க சுந்தரம் உடனே சொல்கிறாரு, எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியும், தப்பு பண்ணது நாம், அப்படி இருக்கும்போது நம்ம நிரூபிக்க அவள்கிட்ட என்னம்மா ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே உஷா சொல்கிறாங்க, அண்ணன் சரிதானே அண்ணா, உண்மையாகவே நீங்கள் கிரிமினல் மூலண்ணே, சூப்பராக யோசிக்கிறீங்க, சான்ஸே இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் நான்லாம் ஒரே வீட்டில் இருந்தோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எல்லாமே உனக்காக தான் அண்ணன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சுந்தர் சொல்ல, அண்ணன் அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க, அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் ஓகே அப்போ கிளம்பி வாங்க, நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேம்மா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே உஷா சொல்கிறாங்க, என்னண்ணே மறந்துட்டிங்களா, எப்போதும் மீட் பண்ணுவோமே அதே ஹோட்டல் தான், வந்துடுங்க, நான் ஒரு ½ hour அங்கே வந்துடுவேன்னு சொல்லவும் சுந்தரம் ஒன்றே சரிம்மா நான் வந்துடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைலாக போகிறாரு. பொன்னி டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்படி சுந்தரம் பொண்ணியோட வீட்டை எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த வீணா போனவ இந்த குடிசையில் இருக்க நினச்சிருக்கிறா, ஆனால் இவளை இந்த குடிசையை விட்டு துரத்தணும், அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுந்தரம் கீழே இறங்கி போயிட்டு அவசரமாக கிளம்பி போகிறாரு. போகிற சுந்தரத்தை பார்த்து பொன்னி உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்களே எப்போதும் மீட் பண்ணுற அந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு இங்கேருந்து பொன்னி அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போனால் அங்கே 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பொன்னி அங்கே பக்கத்து டேபிளில் உட்கார மாதிரி பேக் சைடில் உட்காந்து அவங்க பேச எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. அதில் உஷா சொல்கிறாங்க, அண்ணா உண்மையிலே நீங்கள் பெரிய பிரில்லியன்ட்ண்ணே, ஏன்னா பிரீத்தி கல்யாணத்தை நிப்பாட்டினது நம்ம, ஆனால் அதை பிரீத்திகிட்ட பேசி பொன்னி தான் சொல்லி பொன்னியை பக்கமே பிரீத்தியை திருப்பி விட்டுட்டு இப்போது பொன்னிக்கும் பிரீத்திக்கும் சண்டையை மூட்டி விட்டு நீங்கள் இடையில ஒரு ஜட்ஜு மாதிரி இருக்கீங்கண்ணே. இப்போ பொன்னிக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும், சுந்தரம் பண்ணாரா பிரீத்தி பண்ணாரான்னு தெரியாமல் அவள் கன்ஃபியூஷனில் இருப்பாள். 2 பேருமே நீங்கள் அவளுக்கு எதிரியாக இருக்கீங்க. இதில் நான் 3வது பக்கமாக சைலண்ட் பார்ட்னராக இருக்கேன். ஆனால் நீங்கள் போட்ட திட்டத்தின்படி தானே எல்லாமே போயிட்டுருக்கு. என்ன ஒன்று, கடைசி இந்த பொன்னி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீட்டு மருமகளாக உள்ளே வந்துடுவேன். அப்புறம் பிரீத்தியவும் ஈஸியாக நம்ம அடித்து துரத்திடலாம் அப்படின்னு சொல்ல சுந்தரோடு சிரிச்சுட்டு, கண்டிப்பாம்மா அண்ணன் உனக்கு இதை பண்ண மாட்டேறான் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்ட பொன்னி நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாங்க. குறிப்பாக சந்திரசேகர், சண்முகம், அப்புறம் ஜெயா ஆண்டி, பவானின்னு சொல்லி எல்லாருமே கத்துறாங்க. பவானி வந்து ஏன்டி இப்போ காலையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு இப்போது அப்படின்னு சொல்ல, நான் கத்த போகிறது இல்லை, இதுதான் என்னுடைய கடைசி கத்தலாக இருக்கும், நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதுதாண்டி நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், உன்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, தப்புலாம் பண்ணது நீ தான், நீ ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னோம், நீ தான் கேட்க மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லவும், அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் தப்பு யார் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டுட்டு பொன்னி உடனே மேலே போகிறாங்க. மேலே போய் அவங்க பேக் எடுத்துகிட்டு கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் இங்கே சுந்தரமும் உஷாவும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செம்ம காண்டாகுது. சுந்தரம் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் நாம், ஆனால் அந்த நம்பிக்கையை எல்லாத்தையும் இன்றைக்கி தவிடு பொடியாக்கிட்டாரே, மாப்பிள்ளை இவ்வளோ மோசமாக இருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயா இங்கே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. பவானிக்கு அந்த துரோகத்தை ஏற்றுக்கவே முடியல. அவர் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எல்லா நம்பிக்கையிலையும் என்ன ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டாரே, சி இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி இங்கே பவானி உடஞ்சி போய் நிற்கிறாங்க. சக்தியால் எதுவுமே பேச முடியல. ஒரு பக்கம் சந்திரசேகருக்கு பெருமையாக இருக்குது, ஜெயா பாத்தியா உன் மருமக தூக்கிச்சு ஆடினியே, என்ன பண்ணியிருக்காரு பார்த்தியா, இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காரு, ஆனால் கடைசி வரைக்கும் என் மருமக ஒரு தப்புமே பண்ணலை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா, இப்போ மூஞ்ச போய் எங்கடி வச்சுக்க போகிற அப்படின்னு சந்திரசேகர் பேசுகிறாரு. பொன்னி ஒரு பக்கம் பேகை தூக்கிட்டு வராங்க. சக்தி ஓடி போய் பேகை பிடிக்கிறாரு. பொன்னி தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, இந்த வீட்டோடு மட்டும் போயிடாத, நீ போயிட்டானா என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. சந்திரசேகர் எதுவுமே கேட்கல, ஏன்னா அவன் நிறைய தப்பு பண்ணிட்டான். கேட்க வேண்டிய இடத்துல தான் பொண்டாட்டிக்காக கண்டிப்பாக அவன் பேசியிருக்கணும், பேசாதது அவன் தப்பு, அவனே கெஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காரு. பொன்னி என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புன்னு சொல்லி பொன்னி போகிறாங்க. நம்ம சக்தி அழுதுகிட்டே பின்னாடியே ஓடுறாரு. பொன்னி என்னை ஏற்றுக்கோ, பொன்னி என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கே ஓடுறாரு. அதை பார்த்த ஜெயாவாலியும் பவானியும் எதுவுமே பேச முடியல.
நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தம்பியோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்னு சொல்லி அப்படியே குற்ற உணர்ச்சியோட நிற்கிறாங்க 2 பேருமே.